யாரும் உடம்பு முடியாமல் வந்திருக்காங்க, அவங்களை தூக்கிட்டு போகிறாங்க. ஹாய் கைஸ், வெள்ளிங்கிரி வந்திருக்கோம் நாங்கள். ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் காட்டுறேன் பாருங்க. இந்த டைம் செக்கப்பு ஓவராக இருக்குது. ஈரோடு இங்கே இருக்கிற லேடிஸ் யாரும் ஏற மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு கைஸ் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் அங்கே மெடிக்கல் செக்கப் போட்டிருக்காங்க. அது கீழே நின்னா நீங்கள் பாட்டுக்கு மேலே போய்க்கலாம். ஐஎஸ் வெள்ளிங்கிரி வந்துட்டோம். வெள்ளிங்கிரி வந்துட்டு இப்போ தான் மேலே ஏறுறோம். ஸோ இதோ எங்கள் அண்ணன் ஓகே, குச்சி எடுத்துகிட்டு நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணது ஒரு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஐஎஸ் ஒரு வழியாக குச்சி எடுத்துகிட்டு ரொம்ப நேரமாக தேடி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் மலையிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வரப்போ முடிஞ்ச குச்சி வாங்கிட்டு வந்தோங்க. இங்கே இருக்கிற குச்சியெல்லாம் வந்து ரொம்ப உடஞ்சிருக்குது. ரொம்ப நேரமாக தேடி எடுத்துருக்கோம். இவனா ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமாம், எல்லோரும் குச்சி வாங்கிட்டு வந்துருக்கோம். பேக் மெயினாக ஃப்ரீயாக வாங்க, ஜாலியாக போகும். ஜாலியாக ஓகே. ஃபஸ்ட் மலை போயிட்டு கண்டிப்பாக பண்ணுறவங்க. நைஸ், ஃபைனலி வெள்ளிங்கிரி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா வீக்கெண்டில் பிளான் பண்ணுங்க, வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். வீக்கெண்டில் வந்துட்டு ஃபுல் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ வீக் டேஸில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் நைட் ஏற மாதிரி பிளான் பண்ணுங்கள். காலையில் இயர்லியாகவே கீழே இறங்குறதுக்கு பிளான் பண்ணிடுங்க. அப்போ தான் வெயில் இருக்காது. வெயில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நடக்க முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். உட்காந்துட்டு காலில் சுட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம், இன்னும் யாரும் வரல. நாங்கள் மட்டும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வெயிட் பண்ணிட்டு இங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு எல்லாம் போனதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்காக கிளம்பணும். நானும் எங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டோம். லைட்டு வந்துட்டு இதில் அடிக்கிறனால வந்துட்டு முன்னாடி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது காட்டணும். ஸோ போக போக நான் அப்படியே விளாக் கண்டிப்பாக பண்ணுறேன். எங்கள் ஸ்குவாடெல்லாம் வெயிட் பண்ணிட்டு. யாரும் உடம்பு முடியாமல் வந்திருக்காங்க, அவங்களை தூக்கிட்டு போகிறாங்க பாவம். ஸோ வெள்ளிங்கிரி வரப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட் அட்வைஸு. நான் கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணல. அது வந்துட்டு ரொம்ப வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வயசான பாட்டி மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க தூக்கிட்டு போகிறது. ஸோ அதனால் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. இல்லை நீங்கள் வெள்ளிங்கிரி பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஜாக்கிங்கு வாக்கிங்கு அதெல்லாம் போயிட்டு ஹெல்த்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ மேலே போய்ட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, இங்கேருந்து கீழேருந்து வராங்கன்னு பார்க்குறதுக்கு ஃப்ளாஷ் அடிப்பீங்க. அந்த மாதிரி அடிக்காதீங்க. ஆப்போசிட்டில் வரவங்க வந்து ரொம்ப கண்ணு பூசும். அந்த மாதிரி தவறுகள் வந்துட்டு இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை, அதனால தான் நான் அடிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு லைட் அடித்தப்போ வந்துட்டு எப்படி கிளார் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே இங்கே வந்துட்டோம். மணிண்ணா யார் வீடியோ எடுத்துகிட்டே போறீங்க? சும்மா அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம். சரி அப்படியே போகிறேன் வாங்கண்ணா. ஓகே. எங்கே பாப்பா? அங்கதாண்ணா. சரி வாங்க, அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக வெள்ள விநாயகர் தாண்டி கிளம்பிட்டோம். வெள்ள விநாயகர் வந்தோன்னா அந்த பட்டையை போட்டிங்கன்னா ஒரு வைப் வந்துடும். வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடலாம்.
இதுக்கடுத்து நான் ஸ்டாப்பாக செகண்ட் மலையில் போயிட்டு அப்படியே சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காந்துட்டு பொறுமையாகவே போங்க. ஐயோண்ணா நம்ம பண்ண மிஸ்டேக்ண்ணா. நாங்கள் வரப்போ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஒரு சப்பாத்தி, ஒரு ஊத்தாப்பம், சாப்பாடு கீழே அன்னதானம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். சரி அது பார்த்தான்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா கொண்டு வந்து அது போய் 2 இட்லி. ஐயோ அவ்வளோத்தையும் சாப்பிட்டு திணறிட்டோம் ஃபஸ்ட்டு மலையில். அதனால் அளவாக மட்டும் சாப்பிடுங்க. வேறு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மலை வந்தோடனே ஒரு லெமன் சோடா ஒன்று குடிச்சிட்டு அங்கே வெள்ளை விநாயகர் சாமி கும்பிட்டு பட்டையை போட்டு கிளம்புனீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், ஒரு பவர் வந்துடும். ஸோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். போயிட்டு அடுத்த ஸ்டாப்பில் வந்துட்டு நாங்கள் பேக்கில் என்னென்ன திங்ஸ் கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு காட்டுறேன். சரி, அடுத்த மலையில் போய்ட்டு வீடியோ கண்டு பண்ணுறேன். எஸ் சொல்லியா வழுக்கு பாறை வந்துட்டோம். மறுபடியும் வழுக்குது உண்மையாக. ஸோ இது வந்துட்டு வெள்ளிங்கிரியோட 2வது ஹில்லு. ஸோ இது வந்துட்டு ஒரே பாறையில் வந்துட்டு இந்த படிக்கட்டு செதுக்கி வச்சுருப்பாங்க. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப வழுக்கிறதுனால வழுக்கு பாறைன்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இது ஏறி முடித்தோடனே 3வது மலை அங்கே வந்து பாம்பாட்டி சொன்னேன்னு இருக்கும். அங்கே வந்து குடிக்கிற தண்ணி பிடிச்சிக்கலாம் நம்ம. ஓகே, வழுக்கு பாறை தாண்டிக்கு வந்துடும். வந்தீங்கன்னா வந்துட்டு இதோ இந்த இடத்துல தண்ணி வந்துட்டுருக்கோம். இங்கே நீங்கள் முடிச்ச பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி சரியான ஜில்லுன்றது. இது வந்துட்டு அந்த ஊற்றுலேருந்து நேராக வர்ற தண்ணி. ஸோ தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குது. இதை பிடிச்சிட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடலாம். சரியான ஜில்லுன்னு இருக்குண்ணா. குளிக்கிற இடத்துல அப்போ நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தண்ணி பிடிச்சிட்டோம். அப்படியே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். லீக் ஆகுதாண்ணா? இதுதான் வந்து பாம்பாட்டி சித்தர் போக. ஜீவாண்ணா, பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு ஏதாச்சும் வரலாறு இருக்காண்ணா? சித்தர் வந்து இது ஏதோ ஒன்று சொல்லுவாங்கண்ணா. இல்லைண்ணா, சிவனை பார்க்க போகிறப்பவும் ஏதோ தவம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கண்ணா. அப்படிதான் நினைக்கிறேன். பாம்பாட்டி சித்தரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐகெஸ் டைம் கரெக்டாக இப்போ 1:10 ஆச்சு. 4வது மலையை தாண்டிட்டோம் ஒரு வழியாக. 10:30 நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் 11:30 வெள்ளை விநாயகர் ஃபஸ்ட்டு மலைக்கு வந்தோம். ஸோ இப்போ 4வது மலை வந்துட்டு தாண்டிட்டோம். மணி என்ன 1:15? கரெக்டாக 1:15 வந்துட்டு 4வது மலை தாண்டிட்டோம். அடுத்து குளிக்கிற இடத்துக்கு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு சூரியன் 6 மணி கீழே போகிறதா பிளானு. ஏன்னா வெயில் விட்டு கொளுத்திட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். ஒரு செம்ம வியூ பாயிண்ட் உட்காந்துருக்கோம். ஆனால் அது ஃபோனில் தெரியுமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது வியூ. ஆனால் ஃபோனில் ஒன்று புள்ளியாக ஒயிட்டாக தெரியுது. காலையில் நல்லா இருக்கும்ண்ணா. ஃபைனலி 7வது மலை தெரியுது கைஸ். அதுவும் பார்க்குறத பக்கத்தில் தெரியுது. என்ன அதுக்கு போகிறதுக்கு என்ன 1 மணி நேரத்துக்கு நடக்கணும். நாங்கள்
இது வேற விறுவிறுன்னு இருக்குமே. டேய் எந்தடா குச்சி குமரா போக வரலையாடா வாயில இருந்து. ஐயோ